யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பக்ஷ சீரீஸ் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் சமையல் தான் இன்றைக்கும். அவரைக்காய் கறி, அரைச்சி விட்டு புளிக்குழம்பு, அதை அரைச்சி விட்டு வத்த குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி. அப்புறம் நெல்லிக்காய் ரசம், சாயங்கால பலகாரத்துக்கு வந்துட்டு ரவா பொங்கல். ரொம்ப சிம்பிள் தான். காத்தால பண்ணுற குழம்பையே கூட வச்சுட்டு பொங்கல் பிளாண்டாக இருக்கும். அந்த அரைச்சி விட்ட புளிக்குழம்பையே வச்சுட்டு நீங்கள் சாயங்காலம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை அதுக்கு தனியாக நீங்கள் வேறு ஏதாவது சட்னி அரைச்சிக்கிறீங்கனாலும் அரைச்சிக்கலாம், உங்கள் சௌகரியம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அரைச்சி விட்டு குழம்புக்கு வேணுங்கிறது சாமான்லாம் வறுத்து எடுத்துணும்லாம். 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதில் போடுறது தான் காரம். ஸோ எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து மிளகாவத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முன்னாடி நம்ம வீடியோவில் இருக்கிறது தான், புதுசாக ஒன்றும் நான் பண்ணல. முன்னாடி பார்த்தேன்னா இது கிடைக்கும். ஸோ இது இந்த 15 நாள் சீரியஸில் டெய்லி ஒரே குழம்பு ஒரே ரசம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால சேஞ்ச் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாருக்கும் ஒரு உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்க்கே இந்த 15 நாளும். ஸோ ட்ரையாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வச்சு அரைச்சி விடலாம். கடலைப்பருப்புலாம் செவந்துட்டு அடுப்பு அணைச்சிட்டேன். இது அப்புறம் இதில் தேங்காய் வச்சு இதை அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி பண்ணிடலாம். இப்போ காய் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 4-5 மிளகாத்தூள், கருவேப்பிலை. இது ஒரு 1/2 கிலோ அவரைக்காய். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். உப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் வேணும் அதில், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். இது நல்லா மூடி விட்டு வேக விடலாம். இது ஆட்லி நல்ல இலசானது, நல்ல மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 10-15 நிமிஷத்தில் வதங்கிடும். மூடி போட்டு வச்சுட்டு வெந்ததும் பார்க்கலாம். இன்னும் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி போட்டேன். போட்டு பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு தேங்காய் போட்ட கறி தான், அப்படி இருந்தாலுமே இது போட்டு பண்ணினோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டு ஜோரான அவரைக்காய் கறி ரெடி ஆகிடுது. நல்ல கொஞ்சம் இந்த காரமும் போட்டதுக்கு அதுக்கும், ஏன்னா பிளாண்டாக இருக்கும் அவரைக்காய்லாம், கொஞ்சம் காரப்பொடி போட்டு பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பரங்கிக்காய் தானை போட்டு அரைச்சி விட்டு வத்த குழம்பு என்ன ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட விடுறேன். 15 டேஸ்க்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அவளோட தேங்காய் எண்ணெய், அவளோட நல்லெண்ணெயெல்லாம் வச்சு தான் சமையலே ஆயின்ட்டுருக்கு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 2 மிளகாத்தூள், அதுலேயே வச்சு அரைக்கிற வெந்தயம்லாம் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பரங்கிக்காய் தானே இதில் சேர்க்கலாம்.
இன்னும் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதை நல்லா ஒரு 2 கப் தண்ணியில் கரைச்சிட்டேன். அப்படின்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஜலத்தை இதில் விட்டுடலாம். இதுக்கு நம்ம சாம்பார் பொடியெலாம் எதுவும் போட போகிறதில்ல. நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சி இதில் விட போகிறோம். அதனால் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். அதே மாதிரி இதில் நான் துளியோண்டு வெல்லம் ஆட் பண்ணுவேன். இஷ்டப்பட்டவா ஆட் பண்ணுங்க, வேண்டாங்கிறவா வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் வெல்லம் இதோடு இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் அரைக்கணும்னு பார்க்கலாம். வறுத்தோம் இல்லையா, தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வெறுமை பவுடர் பண்ணிடலாம், அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணலாம். நல்லா பவுட்ரு எடுத்து இந்த இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் வைங்கோ. நான் 2 வச்சுருக்கேன். எனக்கு இந்த அளவு குழம்புக்கு இந்த பெரிய ஸ்பூனால் நல்லா 2.5 ஸ்பூன் இருந்தாலே போதும். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இதை அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு இது இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். சேர்ந்து கொதிக்கிட்டோம் எல்லாமே சேர்த்து. இது எல்லாமே நல்லா சேர்ந்து குழம்பு கெட்டியாகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது நல்லா கம்மியாகும், வத்தி கம்மியாகிருக்கும், குழம்பு திக்காயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாக இருக்குது. 3/4 அடுக்குக்கு கீழே போய்ட்டு பாருங்க. இதில் அதே மாதிரி பரங்கிக்காய் தவிர வேறு என்ன மம்மி தான் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம். நீங்கள் வெண்டைக்காய் போட்டு பண்ணிடலான்னு நல்லாயிருக்கும். ஆனால் மாலை பட்ச சமயத்தில் கத்திரிக்காயெலாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அது இல்லாத போது நீங்கள் பண்ணுறீங்கன்னா கத்திரிக்காயெலாம் போட்டு கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ இது குழம்பு ரெடியாக எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். தெரியறது 6 அடுக்குக்கு ஆகிடுது. நம்ம நல்லா இந்த 3/4 அடுக்குக்கு மேலே வச்சுருந்தோம், திக்காகி கெட்டியாகிடுது. நல்லா ஆறினா இன்னுமே கெட்டியாகிடும். இது இறக்கி வச்சுக்கலாம். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெல்லிக்காய் ரசம் வச்சிடலாம். இந்த ரசத்துக்கு முதல்ல தண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடுறேன். ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போடுங்க. இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுவேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு பிடிக்காதுன்னா பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் அப்படியே கொதிக்கட்டும். நம்ம இப்போ இதில் பாக்கியெல்லாம் எடுத்துக்கலாம். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 நெல்லிக்காய் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆற்றுலேயே விளைஞ்ச நெல்லிக்காய் அது, அதனால் இந்த கலரில் இருக்குது. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு. முதல்ல இதை அரைச்சிப்போம். அதுக்கப்புறமா 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிவிட்டு இதை அப்படியே அதில் விட்டுற வேண்டியதான். ஜஸ்ட்டு பொங்கி நுரைச்சி வந்துடுத்துன்னா அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பருப்பு ஜல்லை விட்டு விளாவிடணும். பொங்கி நுரைச்சி வந்தது இறக்கிட்டோன்னா, ஏன்னா மித்த ரசம் மாதிரி இது கொதிக்க வேண்டாம் ரொம்ப நாழி. ஏன்னா அதுவும் நெல்லிக்காவை அரைச்சி விட்டதுக்கப்புறம் கொதிக்கவே விட வேண்டாம் கண்டிப்பாக. கருவேப்பிலை போடுறேன். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தனியாக புளியெல்லாம் வேண்டாம். இந்த நெல்லிக்காயிலையும் தக்காளி பழத்துலேயும் இருக்கிற புளிப்பே போகும். நல்லா அரைச்சாச்சு. இதில் கலந்துடலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கரண்டி பருப்பு எடுத்துக்கிறேன், வெந்த பருப்பு.
ரசம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு விளாவிக்கலாம். பருப்பு ஜலம் மட்டும் விட்டுடனா போதும். மேலே நுரைச்சி வரட்டும். கொத்தமல்லி போடலாம். ரசத்தோட கலரே பார்த்தாலே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரசம் வந்து அவ்வளோ ஜோராக இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நல்லா நுரைச்சின்னு வந்திருக்கு பாருங்க. இது அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் வந்து சாப்பிட்றதுக்கும் வாய்க்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசம் சாதமாக சாப்பிட்றோமோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். டம்ளரில் அதை நல்லா சூடாக குடிச்சேன்னா அது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட்டேன். தேவைப்பட்டவா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ், ஒரு இவ்வளோ பெருசு இருக்கிற ஒரு சின்ன பீஸ் போட்டேன்னா போகிறோம். தேவைப்படாதவா நாங்கள் இப்படியே எடுத்துக்கிறோன்னா அப்படியே எடுத்துட்டுருக்கோம். அனுப்பிச்சுட்றேன். ரேஷன் கேஷோட நெய் தான் ஒரு சின்ன டீஸ்பூன் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். 3 மிளகா வத்தல் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. 2 கருவேப்பிலை. நெல்லிக்காய் ரசமும் ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ ரவா பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரேஷன் கிரஷோட கீ நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். இது ரொம்ப ஈஸி. பைத்தம்பருப்பு வந்து இது மாதிரி வேக வச்சு ஒரு கப்பு, அதாவது நீங்கள் 3/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பைத்தம்பருப்பை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஒரு 3 பங்கு 4 பங்கு தண்ணி விட்டு வேக விட்டுருங்கோ. வேக விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி இப்போது 3/4 கப்பு, 1 கப்பு 2த்தையும் சேர்த்து வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து 4 கப்பு தண்ணி இதில் விட்டே வச்சுருங்க. இதை வந்து நல்லா சுட பண்ணிவிட்டு நம்ம அதில் விட போகிறோம். இதில் வந்து இப்போது இந்த 1/4 கப்பு பைத்தம்பருப்பை வேக விட்டு அதில் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். மிளகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரே பச்சை மிளகா அதை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பொடியாக நறுக்கிறது, ரவையை இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வறுக்கிறதே நீங்கள் சைடில் இன்னொரு அடுப்பில் இதை நல்லா சுட வச்சுருங்க. இதில் வந்து மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதில் போட வேண்டாம் மஞ்சப்பொடி, பருப்பில் மட்டும் மஞ்சப்பொடி போடுங்க. ரொம்ப மஞ்சளாக இருக்கும் பொங்கல். பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். 4 கப்பு தண்ணி வேணுமா மம்மி அப்படின்னு கேட்பேன். 4 கப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா குழச்சலாக இருக்கும். நாழியாக ரொம்ப கொஞ்சம் கெட்டியாகிக்கும். இனிஷியலியே நீங்கள் ரொம்ப கெட்டியாக பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நாழி கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும். அதனால் 4 கப் தண்ணி வச்சு கொஞ்சம் தளர்த்தி பண்ணிக்கோங்க. நல்லா அப்போ ரவையும் வேகிறதுக்கு நல்லா இதுவாக இருக்கும். 4 கப் தண்ணி இருக்கட்டும். ஆனால் 1/4 கப்பு தான் இது பைத்தம்பருப்பு. 3/4 கப்பு ரவை, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. அதுக்கு ஒரு 3 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் நல்லா வச்சு வேக வச்சு வெளியில் எடுத்துகிட்டு அது திக்காக இருந்தது. அது வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 கப் தண்ணியில் அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நல்லா சுட்டுடுத்து இப்போ தெரியறதா உங்களுக்கு பபுள்ஸ் வருது. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாய்க்கு மணமாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன, உப்புமா நிறைய பேருக்கு பிடிக்காது, பொங்கல்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பொங்கல் மாதிரி மாற்றி பண்ணி கொடுத்தேன்னா எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கும். இது நின்னா கொதிக்கிறது தெரியறதா எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதில் எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா இது ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொங்கல் ரெடி. ஸோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அது ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாசனையாக இருக்குது.
நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது பொங்கல். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டேன். தேவைப்பட்டவா மேலே இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன், எல்லாம் விட்டுக்கோங்க. இப்போ இதால் எடுத்து காமிக்கிறேன். ஒட்டாமல் இப்படி விழுறது பற்றில அழகாக வெண்பொங்கல் மாதிரியே இருக்கும். ஜோரான ரவா பொங்கலும் ரெடி. இன்னியோட சமையல் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.